Hello everyone, I am M. Karthikeyan. I am pre-final year from Department of Computer Science and Business Systems. Today I am going to explain about very interesting topic, what is compiler. Because computer only understand zeros and ones, but we write code in C or Java. How does this work? What is compiler? கம்பைலர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ் இந்த மூணை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். Human to human communicate by human understandable language. Next, so when human communicate with computer, we use computer language. With able to computer language, we perform instructions and perform tasks. Next, there are two types of languages: high level language, low level language. High level languages are easy for humans to read and write. They are simple like English words. எக்ஸாம்பிள் சிஎஸ், பைத்தான், ஜாவா, தட் அந்த மாதிரி லாங்குவேஜில் தான் நம்ம வந்து எழுதுகிறோம் ஹை லெவல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு ஹை லெவல் லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஹலோ. திஸ் இஸ் ஈஸி ஃபார் அண்டர்ஸ்டாண்ட். த கம்பைலர் கன்வெர்ட்ஸ் இன்டு மிஷின் கோட். தென் த கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட் அண்ட் ஷோஸ் ஹலோ. நெக்ஸ்ட் லோ லெவல் லாங்குவேஜ். Low level language is closer to computer. They are harder for humans to understand. There are two types in low level language. First, mission code, only zeros and ones. Next, assembly language, small command like move, add, that is used in embedded systems. Next, in the low level language, example 010101, that like zeros and ones. This is very difficult in humans. So finally, high level language is easy for humans, but so low level language is easy for computers. Next, so now directly connect to the compiler. So there is a communication gap between humans and computer. So now the question is arise. Always computer knows only zeros and ones, that is low level language. If humans use high level language and the computer understands low level language, how do they communicate? The answer is compiler. The compiler converts high level language into low level machine language. So the compiler translates readable to computer executable into machine code. So here compiler acts as a translator. Now the question will arise: why why the the compiler? Why, if you ask question why it's named compiler instead of translator? The word compile means collect things together and combine into one complete form. A translator only changes languages. A compiler translates, checks, optimizes, builds the final program. It is introduced by Grasshopper in 1952. இப்போ வந்து நம்ம கம்பைலருக்கு வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஜாப்பனீஸ் பேசுகிறாங்க. டிரான்ஸ்லேட்டருங்கிறது தான் தமிழை வந்து ஜாப்பனீஸுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிது. அதே மாதிரி தான் கம்பைலரும் அதே வழி தான். இட் டிரான்ஸ்லேட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இன்டு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். கம்பைலருங்கிறது டிரான்ஸ்லேட்டர் மாதிரியே தான். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை கிராஸ்ஹாப்பர் 1952. நெக்ஸ்ட் இப்போ கம்பைலரோட ஒர்க் ஃப்ளோ என்னன்னு பார்க்கலாம். எப்படி வந்து கம்பைலர் வந்து உள்ள வந்து ஒர்க் ஆகுது. ஸ்டெப் 1, லெக்சிக்கல் அனலைசிஸ். லெக்சிக்கல் அனலைசிஸ்னா பிரேக் த கோட் இன்டு ஸ்மால் பீசஸ். அந்த ஸ்மால் பீஸ் வந்து டோக்கன்ஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சின்டெக்ஸ் அனலைசிஸ். சின்டெக்ஸ் அனலைசிஸ் என்ன? செக் த கிராமர் ஆஃப் த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணணும். அதுதான் சின்டெக்ஸ் அனலைசிஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, அதுதான் செமாண்டிக் அனலைசிஸ். செக் மீனிங் லைக் டைப் எரர்ஸ். அதில் வந்து எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா, ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட அந்த டெக்னிக்கல் எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த செமாண்டிக் அனலைசிஸ் தான் சரி பண்ணும். நெக்ஸ்ட் கோட் ஜெனரேஷன்ஸ். இந்த கோட் ஜெனரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸ்டெப் 4, ப்ரொடியூசர்ஸ் மிஷின் கோட். இதுதான் இந்த குறிப்பிட்ட இடத்துல ரெக்வயர்டான இடத்துல மிஷின் கோடாவே மாற்றுறது. நெக்ஸ்ட் ஆப்டிமைசேஷன், இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ். நம்மளுக்கு வேகமாக அவுட்புட்டை தரதுக்கு இந்த ஆப்டிமைசேஷன் தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ கம்பைலர் வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸை யூஸ் பண்ணி சோர்ஸ் கோடை வந்து மிஷின் எக்ஸிக்யூட்டபிள் கோடாக மாற்றுது. ஸோ ஃபைனலி, வித்தவுட் கம்பைலர் could have to write programs in binary. கம்பைலர் இல்லாத ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் பைனரி லாங்குவேஜில் தான் எழுதணும். அது ரொம்ப கஷ்டம் படிக்கிறதுக்கு. இப்போ வந்து கம்பைலர் வந்தனால தான் மேக் ப்ரோக்ராம் ஈஸியர் பை கன்வெர்ட்டிங் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி கோட் டு மிஷின் கோட் தட் கம்ப்யூட்டர் கேன் எக்ஸிக்யூட். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்ப்போம். அது வந்து நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ்னா என்ன? கம்பைலரோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம்பைலர் வந்து மொத்தம் ஹோல் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும். இன்டர்பிரிட்டர் வந்து என்ன பண்ணோம்னா லைன் பை லைன் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். பட் இட் ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் கம்பைலர். ஃபர்ஸ்ட் வந்து கம்பைலர் டிரான்ஸ்லேட் த ஹோல் ப்ரோக்ராம் ஒன்ஸ். இன்டர்பிரிட்டர் டிரான்ஸ்லேட் லைன் பை லைன். நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். கம்பைலர் வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும், ஆனால் இன்டர்பிரிட்டர் ஸ்லோவாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் எரர் இருந்தால் ஈஸியாக டெஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்க்கணும்னா கம்பைலர் இன் பூட் ஸ்ட்ராப். கம்பைலர் இன் பூட் ஸ்ட்ராப் அப்படி ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கம்பைலர் இன் பூட் ஸ்ட்ராப்னா என்ன? ஒரு கம்பைலர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது புதுசாகவே எப்படி கிரியேட் பண்ணுவோம்? வேற ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ் கூடிய கம்பைலரில் இந்த கம்பைலரை உருவாக்குவோம். அதுதான் கம்பைலர் பூட் ஸ்ட்ராப்.
இப்போ வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து மைலாங்குங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. அந்த லாங்குவேஜை கிரியேட் பண்றீங்க. அந்த அந்த லாங்குவேஜ் வந்து கம்பைலர் இல்ல. ஆஹ் அந்த லாங்குவேஜை கிரியேட் பண்ணது கம்பைலர் இல்ல. இப்போ அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு கம்பைலர் கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? வேற ஒரு சி லாங்குவேஜ், ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்க கம்பைலரை எடுத்து அதுல வந்து இந்த மைலாகுங்கிற அந்த கோடிங்கை எடுத்து அந்த கம்பைலர்ல போட்டு எக்ஸிக்யூட் பண்றீங்க. எக்ஸிக்யூட் பண்ணோடனே அது அந்த அந்த கம்பைலர்ல வந்து இந்த மைலாங்கோட கம்பைலர் வந்து கிரியேட் பண்ணிடுறீங்க. அதுல உருவாக்கி அது நியூ கம்பைலர் கிரியேட் ஆயிடுது. அப்போ இந்த லாங்குவேஜுக்கு இந்த மைலாங்குங்கிற லாங்குவேஜுக்கு இந்த கம்பைலர் வந்து அந்த அந்த வேற ஒரு ஓல்டு ப்ரோக்ராம் வச்சு கிரியேட் பண்ணி கம்பைலர் ரெடி பண்ணிடுங்க. இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துடுறீங்க. இதுதான் கம்பைலரும் டூல் ஸ்டெப். ஓகே, இந்த கான்செப்ட் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.